ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஷஷாயினிஸ் வித் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்லாம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே நான் வாழைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கர் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அரிசி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி அனத்தை மூடிட்டு நான் அது மேலே எல்லா காயும் வேக வைக்க போகிறேன். அந்த காய்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே உப்பு. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வெந்துதா இல்லையா நம்ம ரொம்ப அப்பப்போ செக் பண்ணுற இது இருக்காது. குக்கிங்கும் சீக்கிரமாக டைம் கம்மியாக தான் எடுக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நான் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிடுறேன். கேஸையும் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், குக்கர் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் எல்லா காய்கறியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு குக்கிங் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றா சாதம் ஆகிற முந்தி இதுவும் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நான் இந்த மாதிரி தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த தேங்காயோட சீரகம் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு எப்பவுமே நிறைய சீரகம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா அரைப்படணும். ஸோ அதனால் இப்போ தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், கொஞ்சம் தண்ணியோடு இருந்தது, நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய், சீரகம் அதெல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே அந்த பேஸ்ட்லாம் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் அதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஷேக் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அது கூடயே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த டைம் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்க்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. பட் அந்த பேஸ்ட்டில் நான் உப்பு சேர்க்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் கேஸ் ஆன் பண்ணி இதை வச்சுக்க போகிறேன். வச்சு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஓரங்களில் கொதிக்குது பாருங்கள். நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிச்சாலே நமக்கு போதும். இப்போ நான் பக்கத்தில் இருக்க கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நான் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணோடனே எண்ணெய் நல்லா ஸ்ப்ளாஷ் ஆகும். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் அப்போ சொன்ன மாதிரியே சில கருவேப்பிலலாம் உள்ளே ஒட்டி இருக்கும் இந்த தாளிப்பு கரண்டியில். அதனால கொஞ்சோண்டு இந்த அவியலை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் இன்றைக்கி தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஓகே, நான் வந்து இந்த தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் தாளிக்கிறதுக்கு வெறும் கருவேப்பிலையும் கடுகும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு நம்ம வந்து நார்மலாக நான் காமிக்கிற டிஷ்ஷஸில் வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பில் ஆட் பண்ணுவேன். பட் இதுக்கு நம்ம வந்து தாளிக்கம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நம்மளுடைய சுவையான அவியல் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி அவியல் செய்யும் போது குழம்பு செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து குழம்பு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.